ஹல்லேலூயா. ஆராதனைக்கு ஒரு மகிமை உண்டு. ஆராதனைக்கு ஒரு வித்தியாசமான மகிமை உண்டு. இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் ஜனங்கள். அவர் நம்மளை நம்புறாரு. என் துதியை சொல்லி வருவார்கள். உயிருள்ள தெய்வம் நீங்கதானே, உங்க நாமோ இயேசுவே. பாடுங்க பாடுங்க. உயிருள்ள தெய்வம் நீங்கதானே, உங்க நாமோ இயேசுவே. நேற்றோ இன்றோ மாறாதவர், மரித்து உயிர்த்து எழுந்தவர். நீ நேற்றோ இன்றோ மாறாதவர், மரித்து உயிர்த்து எழுந்தவர். ஓசன்னா, கைகளை உயர்த்தி ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. ரட்சியும், ரட்சியும், இப்போதே என்னை ரட்சியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயிருள்ள தெய்வம் ஜீசஸ். நீங்க நிரப்புங்கப்பா. ஜனங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள வாங்க ஆண்டவரே. இயேசுவே. உயிருள்ள தெய்வம் ஜனங்களுக்குள்ள வாங்க. நீங்கதானே. ஆமென். உங்க நாமோ இயேசுவே. நேற்றும் என்றும் குறைவு மாறாதவர், நிறைவாகட்டும். மரித்து உயிர்த்து எழுந்தவர். நேற்றும் இன்றும் மாறாதவர், சூழ்நிலை மாறட்டும் பா. மரித்து உயிர்த்து எழுந்தவர். ஓசன்னா, 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 ஓசன்னா. இறங்குவீராக. ரட்சியும், ரட்சியும், இப்போதே என்னை ரட்சியும். உயிருள் தெய்வம் உச்சரிங்க உச்சரிங்க. நீங்கதானே, உங்க நாமம் இயேசுவே. உயிருள்ள தெய்வம் நீங்கதானே, உங்க நாமம் இயேசுவே. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. பரலோகத்துல ஒரு மிகுந்த சந்தோஷம். என் ஜனங்க ஆராதிக்கிறாங்க. என் ஜனங்க உணர்வோடு ஆராதிக்கிறாங்க. சொந்த மொழியில ஆராதிக்கிறாங்க. உயிருள்ள தெய்வம்னு ஆராதிக்கிறாங்க. உணர்ந்து ஆராதிக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓசன்னா, 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 ஓசன்னா. நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரலாம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மை நிரப்பி ஆண்டவர் இந்த நேரத்திலே நம்மை ஆசீர்வதித்தார். பாடல்கள் மூலமாக ஆராதனையின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். நம்முடைய உள்ளத்தையும் மனதையும் ஆண்டவருக்காக திறந்து கொடுத்தோம். ஆண்டவரே நமக்குள் வாசம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து வேத வசனங்களை நாம் வாசிக்க இருக்கின்றோம். திருமறை பாடங்கள் நம்மத்திலே வந்திருக்கின்ற மிஷன் ஃபார் த பிளைண்ட் ஊழியக்காரர்கள் அவர்கள் வைத்திருக்கிற பிரெய்லி மொழியிலே பிரெய்லி பைபிள் வைத்திருக்கிறார்கள். அதிலே நமக்கு வேத பாடத்தை வாசிக்க இருக்கின்றார்கள்.
இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 20 முடியவுள்ள வேத வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். ரூத்தின் சரித்திரம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 துவங்கி 20 முடியவுள்ள வேத வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோடே கூட வந்த மோவாப்பிய பெண் பிள்ளை. அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டு கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள். இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம்தான் ஆயிற்று என்றான். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றாள். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பச்சமாய் பேசினீரே என்றாள். பின்னும் போவாஸ் சாப்பாடு வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்பறுக்கிறவர்கள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தார்கள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீந்ததை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர்களை பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் வந்தாள்.
அவள் பொறுக்கினதை அவளுடைய மாமி பார்த்தாள். தான் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தாள். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். அப்பொழுது அவள், இன்னாரிடத்திலே வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றாள். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றால். இந்த நாளுக்கு என்று வாசிக்க தெரிந்தெடுத்துக் கொள்ளப்பட்டிருந்த பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நிறுவ பகுதி வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 32 வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபங்கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் வாசித்து நிறைவாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான நாளில் நம்முடைய ஆலயத்திலே 10:30 மணிக்கு மேல் மறைமாவட்ட குழந்தைகள் இளையோர் திருச்சபை திருளணி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்வுக்காக நம்முடைய திருச்சபையின் ஆராதனையிலே கலந்து கொண்டு தொடர்ந்து இந்த நிகழ்விலே பங்கேற்க வந்திருக்கிற நம்முடைய திருமண்டலத்தினுடைய சிறுவர் பணித்துறையினுடைய இயக்குனர் ரெவரன் அருண் ஐயா அவர்களும், சிறுவர் பணித்துறையினுடைய வாலிபர் பணித்துறையினுடைய இளையோர் இயக்க பொறுப்பாளர்களும் இந்த நாளிலே நம்முடைய ஆலயத்திலே ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளில் ஒரு பாடலை நமக்கு முன்பாக பாடி நம்மை மகிழ்விக்கின்றார்கள். அன்போடு அவர்களை இந்த நேரத்தை பயன்படுத்த அன்போடு கேட்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே திருச்சி தஞ்சை திருமண்டல சிறார் திருப்பணித்துறையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். நம்முடைய மதிப்பிற்குரிய பேராயர் ஐயா அவர்களுடைய வழிநடத்துதலோடு இந்த வருடம் இந்த திருமண்டலத்தினுடைய சிறார் திருப்பணி இயக்கத்தின் அன்பர்களாய் நம்முடைய உடுமலைப்பேட்டை டிசிசியில், இந்த மறை மாவட்டத்தில், அதிலும் குறிப்பாக நம்முடைய இந்த ஆலயத்தில் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். குறிப்பாக இதற்காக முயற்சிகள் எடுத்த ஆயர் ஐயா அவர்களையும், செயலர், பொருளர், சபை அங்கத்தினர்கள், கமிட்டி அங்கத்தினர்கள்
உங்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார பாராட்டுகின்றேன். சங்கீதம் 139 14வது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். ஒரு பூச்சி தன்னுடைய வளர்ச்சியை கண்டு மிகவும் நொந்து கொண்டதாம். என்ன கடவுள் என்ன இப்படி அருவருப்பான நிலையில படைத்திருக்கின்றார், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்கான சூழலை ஏன் கடவுள் இப்படியாக தர வேண்டும் என்று தன்னுடைய ஒவ்வொரு காலகட்ட சூழல்களையும் எண்ணி நொந்து கொண்டதாம். ஒரு லார்வாவாக இருக்கின்ற அந்த சூழல்ல அதற்கு பின்பதாக கூட்டுப்புழுவாக மாறுகிறது. அதனை தொடர்ந்து அது ஒரு பட்டாம்பூச்சியாக அது மாறி தன்னுடைய ரெக்கைகளை அடித்து தன்னுடைய வாழ்வை துவங்குகின்ற அந்த தருணத்துல தன்னுடைய அழகை ஒரு ஆற்று பகுதியில் அந்த தண்ணீரில் பார்க்கும்போது அது தன்னுடைய அழகை கண்டு கடவுளுடைய அந்த பிரமிப்பான படைப்பை கண்டு மிகவும் அதிசயித்து போனதாம். நிறைய நேரங்கள்ல கடவுளுடைய அழைப்பும் படைப்பும் மிகவும் சிறந்ததாக இருக்கிறது, ஆனால் அதை நாம் மறந்து போனவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் கடவுளால் உண்டாக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கடவுளுடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் வழியாகத்தான் இந்த வருடம் எங்களுடைய ஒவ்வொரு புரோகிராமையும் நாங்கள் நடத்த இருக்கிறோம். இப்போது எங்களுடைய அன்பு பிள்ளைகள் ஒரு தீம் பாடலுக்காக இப்போது ஆக்ஷன் சாங் செய்ய இருக்கிறார்கள். எங்களோடு இணைந்து கடவுளை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். படைக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன், பிரமிக்கத்தக்க அதிசயமா என்ற பாடலை இந்த வேளையிலே நான் பாடும்போது எங்களுடைய அன்பு பிள்ளைகள் இப்போது அதை செய்கையின் வழியாக ஆக்ஷன் வாயிலாக இந்த வேளையிலே செய்து கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். உற்சாகமா கரங்களை தட்டுவோமா? படைக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன், பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டேன், உண்டாக்கப்பட்டேன் இயேசுவின் சாயலிலே. படைக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன், பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டேன், உண்டாக்கப்பட்டேன் இயேசுவின் சாயலிலே. அதிசயம் அதிசயம் அவர் கிரியைகள் அதிசயம், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாகவே தெரியும். அதிசயம் அதிசயம் அவர் கிரியைகள் அதிசயம், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாகவே தெரியும். படைக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன், பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டேன், உண்டாக்கப்பட்டேன் இயேசுவின் சாயலிலே. படைக்கப்பட்டேன், நான் படைக்கப்பட்டேன், பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கப்பட்டேன், உண்டாக்கப்பட்டேன் இயேசுவின் சாயலிலே. இயேசுவின் சாயலிலே, இயேசுவின் சாயலிலே. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று. நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த படைப்பை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவோம். தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம்ல உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி வைத்து உங்களுடைய பங்களிப்பை தரும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நம்முடைய திருமண்டத்தின் சிறுவர் பணித்துறையின் இயக்குனருக்கும் அன்பிற்குரிய வாலிப பணியாளர்களுக்கும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நற்செய்தி பாடம் வாசிக்கப்படுவதற்காக நம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 52 முடிய. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு பார்வையற்றவன் வழியருகே உட்கார்ந்து
பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த பார்வையற்றவனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த பார்வையற்றவன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பதே இந்த நாளுக்கென்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நாம் அனைவரும் இணைந்து 363வது பாமாலை நான் உம்மை முழு மனதால் என்ற பாடலை பாடுவோம். இந்த பாடலுடைய நிறைவிலே நம்ம தேர்லை வந்திருக்கின்ற மிஷன் ஃபார் த பிளைண்ட் ஊழியத்தினுடைய இயக்குனர் திரு எஸ் மனபாலன் ஐயா அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்த ஊழியத்திலே நம்மோடு இணைந்து இந்த ஆராதனைகளை பங்கு பெறுவதற்காக வந்திருக்கின்ற வெள்ளூர் மிஷன் ஃபார் த பிளைண்டுடைய மிஷனரி திரு பிரசாந்த் அவர்கள் இந்த நாளிலே வந்திருக்கின்றார்கள். அழகாக இசை தட்டிலே தன்னுடைய இசை பேழையிலே இசை வாசித்து நம்மை மகிழ்வித்திருக்கின்றார்கள். அன்பிற்குரிய திரு ஜெயதேவன் ஐயா அவர்கள் ஈரோடு மிஷனரியாக இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவருடைய மனைவி திருமதி கங்கா ஜெயதேவன் அவர்களும் இந்த நாளிலே நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக செயலர், பொருளர், செயற்குழு உறுப்பினர்கள் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாளிலே அவருடைய ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்கவும் தாங்கவும் நாம் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த பாடலினுடைய நிறைவிலே இயக்குனர் திரு மனபாலன் ஐயா அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அழைக்கின்றேன்.
அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பு எங்களை அழைக்கிறது ஆண்டவரே. இந்த அன்புக்கு நாங்கள் அடிபணிகிறோம். உங்க சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணுமே. உங்க சத்தம் பெண்மானை ஈனச் செய்யுமே. கேதுரு மரங்களை முறிக்கும் வல்லமை உள்ள சத்தத்துக்காக காத்திருக்கிறோம். சத்தம் என்னுடையது, சித்தமோ உங்களுடையதாய் மாற அர்ப்பணிக்கிறேன். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் நல்ல கண்ணு கொடுத்திருக்கிறார். பாருங்க, நல்ல கண்ணு, பொந்து கண்ணு. ஐயாவுக்குலாம் ஒரு சூப்பர் கண்ணை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு ஜோரா ஒரு கைத்தட்டு தட்டுங்களேன் பார்க்கலாம். இந்தியாவில் 5 கோடி பேர் தன் முகத்தை பார்த்ததே கிடையாது. தமிழ்நாட்டில் 9 லட்சம் பேருக்கு பார்வை இல்லை. ஒரு வாலிப தம்பி வேகமா பைக் ஓட்டிட்டு போறான். முன்னாடி இருக்கிற பஸ் நின்ற உடனே மோதுனதுல 2 கண்ணு மட்டும் மண்ணுல வந்து விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க. வேற ஒரு கண்ணை ஃபிட் பண்றாங்க. கண் பார்வை தெரியவில்லை. அவன் சொல்றான், என்ன கொன்றுங்க, உலகம் இருட்டா இருக்கு, பயமா இருக்குது. யாரோ ஒருத்தர் தீபாவளிக்கு வெடி போட்டிருக்காங்க, ராக்கெட் வெடி. வீட்டுக்கு முன்னாடி நின்ன ஒருத்தருடைய கண்ணுல குத்தி வெடிச்சிருச்சு. அவருடைய 2 கண்கள் அப்படியே தண்ணீர் போல ஒழுது கீழே விழுந்துருச்சு. சின்ன சின்ன குழந்தைங்க பிறவியிலே பார்வை இழக்கிறாங்க. வயதான பிறகு பார்வை இழந்த தாய் தகப்பன விடுதிகளிலையும் வீதிகளிலையும் நாங்க பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மக்களை சந்திச்சு இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் சொல்லுகிறோம். 39 மிஷினரிகள் எங்களோடு இருக்கிறாங்க. அருமையான தம்பி பிரசாந்த் உங்க முன்னாடி நிற்கிறார். BA B.Ed முடிச்சிருக்கிறார். ஒரு கைத்தட்டி அவரை வெல்கம் பண்ணலாம். இவர் ஈரோடுல இருந்து வெள்ளூர்ல இருந்து வந்திருக்கிறார். ஈரோடு மிஷினரி, கணவன் மனைவியாக பிரதர் ஜெயதேவன், அவருடைய மனைவி கங்கா ஜெயதேவன். ஜெயதேவனுக்கு 40% பார்வை தெரியும். 40% அவருக்கு பார்வை தெரியும். ஒரு 10,000 பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மனைவிக்கு முழுமையா பார்வை தெரியாது. அவங்க அரசு பணியில பணியாற்றுறாங்க. மியூசிக் டீச்சரா இருக்கிறாங்க. எங்க கூட இணைந்து இந்த மாதிரி பகுதி நேர ஊழியராக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒரு 5 நிமிடம் எங்க ஊழியத்தை குறித்து ஒரு டிஸ்பிளே பண்ணலான்னு நாங்க நினைக்கிறோம். எங்களுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க. கடவுள் உங்களோடு பேசினா இந்த ஊழியத்துக்கு உதவி செய்யுங்க. பார்வையில்லாதவங்க படிக்கிற அந்த பிரெய்லி வேதாகமம் இன்னைக்கு பாருங்க, பிரதர் மார்க்கு, அது மட்டும் மார்க்கு மட்டும் அவ்வளவு பெரிய புத்தகம். உங்க பைபிளை கொஞ்சம் தூக்கி காட்டுங்களேன். உடுமலைப்பேட்டை பைபிள் பாருங்க, சிகப்பு சின்ன கலரு. உங்க பைபிள் எங்கப்பா? இங்க பாருங்க, எத்தனை புத்தகம் இருக்குது. முறைச்சு பாக்குறீங்க. இதுல எத்தனை புத்தகம் இருக்குது? 66. வெரி குட். நாங்க பெரிய பெரிய சர்ச்சில் கேட்டிருக்கோம், 376 புத்தகம் இருக்குன்னாங்க. மார்க்கு மட்டும் 1000 ரூபாய் வருது. அவர் வச்சுக்கார மார்க்கு, அது மட்டும் இந்திய வேதாகம சங்கத்தோடு சேர்ந்து நாங்கள் இலவசமாக வாங்கி கொடுக்கிறோம் பார்வையில்லாத மக்களுக்கு. இதை கொஞ்ச நாள் தான் பயன்படுத்த முடியும். தடவி படிக்க படிக்க அந்த எழுத்து உள்ள போயிடும். ஏன் அண்ணே அக்கா உங்களுக்கு சொல்றேன்னா, கண்ணு இருக்கும் போதே எதை படிச்சிருங்க சொல்லுங்க தம்பி, எதை படிச்சிருங்க. உலக ஆராய்ச்சியாளர்களும் நாசா விஞ்ஞானிகளும் கிறிஸ்தவங்க படிக்கிற இந்த பைபிளுக்கும் உலகத்தின் முடிவுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு படிக்கிறாங்க. சீக்கிரமா படிச்சிருங்க, பக்கம் பக்கமா படிச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு 3 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒரு வருஷத்துல முழு பைபிளை படிச்சிடலாம். ஒரு மாசத்துல 40 அதிகாரமா? ஒரு நாளைக்கு 40 அதிகாரம் படிச்சீங்கன்னா 3 மாசத்துல முழு பைபிளை படிச்சிடலாம். முடிஞ்ச அளவு படிங்க. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் அழிந்து போகும், இந்த வார்த்தை என்ன செய்யாது? அழிந்தே போகாது. ஹல்லேலூயா. நாங்க பார்வையில்லாத மக்களுக்கு ஆடியோ பைபிள், முழு பைபிளை ரெக்கார்ட் செஞ்சு பார்வையற்ற மக்களுக்கு நாங்க ஆடியோ வடிவில் கொடுக்கிறோம். கடவுள் உங்களோட பேசினா ஒரு பார்வையற்றோருக்கு மாதந்தோறும் ஒரு வேதாகமத்தை நீங்க வழங்கலாம். இந்த ஆடியோ பைபிள் ஒரு 1000 ரூபாய் செலவாகுது.
பார்வையற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். சின்ன சின்ன மருத்துவ உதவி செய்கிறோம். அவங்க நடக்கிறதுக்கான ஸ்டிக்கு கொடுக்குறோம். அவங்க மரித்துட்டா நாங்கள் கிறிஸ்தவ முறைப்படி அவங்கள அடக்கம் பண்ணுறோம். பார்வையற்றோர் நடக்கிறதுக்கான அந்த ஸ்டிக்கு அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தம்பி பிரசாந்துக்கு நேரம் இருந்தால் சாட்சி சொல்லுவார். இயேசு வரும்போது என் கண்ணு பட்டுன்னு திறக்குன, நான் இயேசுவை பார்ப்பேன், ஏன்னா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சொல்லுவார். இந்த நம்பிக்கையை நாங்கள் பார்வையற்ற மக்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ந்து நீங்கள் கண்ணாடியை பார்க்கும்போது 2 கண்ணை கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. 1 நிமிடம் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சகோதரி அவர்கள் ஒரு 5 நிமிடம் நம்ம ஊழியத்தை பற்றி சொல்லுவாங்க. அதன் பிறகு நம்ம ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கலாம். மிஷன் ஃபார் த பிளைண்ட், பார்வையற்றோருக்கான அருட்பணி. பார்வையற்றோருக்கான அருட்பணி என்கிற நமது நிறுவனம் பார்வையற்றோரின் அடிப்படை தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்ற தரிசனத்தோடு 2018 அரசு பதிவு பெற்று தொடங்கப்பட்ட நிறுவனமாகும். அடிப்படை தேவைகள் மட்டுமல்லாது பார்வையற்றோரின் சரீர பிரகாரமான தேவைகள் சந்திக்கப்படுவதோடு அவர்களின் ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திக்க முற்பட்டது. தமிழகம் எங்கும் 9,64,000 பார்வையற்ற மக்கள் வாழ்வதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. நமது ஊழியத்தின் மூலமாக இதுவரை தமிழ்நாட்டில் 18 மாவட்டங்களில் 34 மிஷனரிகளை கொண்டு 1,60,60,000 பார்வையற்ற மக்களை சந்திக்க தேவன் கிருபை செய்துள்ளார். இந்த 34 மிஷனரிகளில் 14 மிஷனரிகள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்களை கொண்டு பார்வையற்றோரின் அடிப்படை தேவைகளை சந்திக்க முற்படுகிறோம். அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க விரைந்தோடுகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பார்வையற்ற மக்களில் 25% குழந்தைகளாக ஆங்காங்கே அரசு பள்ளிகளிலும் விடுதிகளிலும் தங்கி படிக்கிறார்கள். நாங்கள் தொடர்ந்து அந்த விடுதிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று தாய் தந்தையால் கைவிடப்பட்ட நிறைய குழந்தைகளை விசாரித்து தின்பண்டங்களுடன் சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி கிறிஸ்துவின் அன்பை பார்வையற்ற குழந்தைகளுக்கு அறிவித்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பார்வையற்றவர்களில் 25% பார்வையற்ற வாலிபர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மேற்படிப்புக்காக சென்னையில் இதர பல கல்லூரிகளில் படித்து வருகின்றனர். வருமானத்திற்காக தொடர்வண்டியில் வியாபாரம் செய்து வருகிற பார்வையற்ற வாலிபர்கள் அநேகர் உண்டு. இவர்களுக்காக அவ்வப்போது கல்வி உதவி வழங்கி சிறப்பு முகாம்களை நடத்தி கிறிஸ்துவின் அன்பை அறிவித்து வருகிறோம். 20% பார்வையற்ற மக்கள் கணவன் மனைவியாக இணைந்து தம்பதிகளாக வாழ்கிறார்கள். சிறு வியாபாரம் செய்வதன் மூலம் தனது வாழ்வை நடத்தி வருகிறார்கள். இப்படிப்பட்ட பார்வையற்ற தம்பதியருக்கு குடும்ப வாழ்வில் சந்தோஷம் என்ற சிறப்பு முகாமையும் நடத்தி கிறிஸ்துவின் அன்பை குடும்ப வாழ்வில் எவ்வாறு சிறந்து வாழ முடியும் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இதோடு கூட பார்வையற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு தமிழகம் எங்கும் சென்று கல்வி உபகரண பொருட்கள் வழங்கி படிப்பறிவு கொடுத்து அவர்களை சமுதாயத்தில் சிறந்தவர்களாக வாழ முயற்சிக்கிறோம். பார்வையற்றோருக்கு பிறக்கும் குழந்தைகள் பெரும்பாலும் நல்ல கண்களுடன் பிறக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மேலும் 30% பார்வையற்ற மக்கள் முதியவர்களாக இருக்கின்றனர். பெற்ற பிள்ளைகளால் கைவிடப்பட்ட நிலையில் அநேக பார்வையற்ற முதியோர்கள் விடுதிகளிலும் வீதிகளிலும் சாலை ஓரங்களிலும் கைவிடப்பட்ட நிலையில் பார்வையற்ற மக்கள் வாழ்கிறார்கள். இவர்களை நாங்கள் தினந்தோறும் சந்தித்து அவ்வப்போது அவர்களை அழைத்து சிறப்பு உணவு தயார் செய்து வழங்கி பற்பல வெகுமதிகளையும் கொடுத்து கிறிஸ்துவின் அன்பை செயல் வடிவில் காட்டி சுவிசேஷம் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவின் அன்பை அறிந்து விசுவாசத்தில் உறுதி பெற்ற பார்வையற்றவர்கள் திடீரென்று மறுத்துவிட்டால் அவர்களின் உறவினர்கள் உதவியோடு கிறிஸ்துவ முறைமையின்படி பார்வையற்றவர்களை நல்லடக்கம் செய்து வருகின்றோம். இது மட்டுமல்லாது பார்வையற்ற பெண்களை அநேக இடங்களில் சந்தித்து வருகிறோம். அவர்களை பார்வையுள்ள பெண்கள் மூலமாக, அதாவது பார்வையுள்ள மிஷனரிகள் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை பார்வையற்ற பெண்களுக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தி வெகுமதிகள் வழங்கி அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவித்து வருகிறோம். அன்பானவர்களே, நமக்கு கண் எப்படி முக்கியமோ அதேபோல் பார்வையற்றோர்களுக்கு அவர்கள் பயன்படுத்தும் ஊன்றுகோல் அவர்களுக்கு முக்கியமாக பயன்படுகிறது. ஆகவே ஒரு வருடத்திற்கு
ஒரு பார்வையற்றோருக்கு 3 ஊன்றுகோல்கள் அடிப்படை தேவையாக உள்ளது. ஆகவே பல இடங்களில் உதவிகளை பெற்று அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்றோ அல்லது சிறப்பு கூடுகை நடத்தி தேவையுள்ள பார்வையற்றவரை அழைத்து ஊன்றுகோல் வழங்க நாங்கள் முற்படுகிறோம். ஒரு ஊன்றுகோல் வாங்க 300 ரூபாய் வரை செலவாகிறது. கண்ணை போன்ற இந்த ஊன்றுகோலை 10,000க்கும் மேற்பட்ட பார்வையற்றோருக்கு தமிழகத்தில் கொடுத்திருக்கிறோம். அடுத்து மிக முக்கியமாக பார்வையற்றோருக்கும் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டுமென்ற நோக்கத்தோடு இந்திய வேதாகம சங்கத்தோடு இணைந்து பிரெய்லி வடிவலாக வேதாகமத்தை பார்வையற்றோருக்கு இலவசமாக வழங்க தேவன் கிருபை செய்து வருகிறார். மற்றும் தமிழ்நாட்டில் முதன்முறையாக படிப்பறிவு இல்லாத பார்வையற்ற மக்களுக்கென்று பேசும் வேதாகமம் ஆடியோ பைபிள் தயாரித்து வெளியிட தேவன் கிருபை செய்தார். பார்வையற்றவருக்கு பரிசுத்த வேதாகமத்தை ஆடியோ வடிவில் முழு வேதாகமத்தையும் நாங்கள் வாசித்து பதிவு செய்து அதை ஒரு டிவைஸ் மூலமாக ஆடியோ வடிவில் பார்வையற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துள்ளோம். ஆடியோ வடிவில் உள்ள இந்த டிவைஸ், மெமரி கார்டு எல்லாம் சேர்த்து ஒரு பேசும் வேதாகமம் பார்வையற்றோருக்கு கொடுப்பதற்கு 1,500 ரூபாய் செலவாகிறது. இதுவரை தமிழ்நாட்டில் 2,500 ஆடியோ பைபிள் நமது ஊழியத்தின் மூலமாக பார்வையற்றோருக்கு சென்றடைந்திருக்கிறது. அநேக பார்வையற்றோர் ஆண்டவருடைய வார்த்தையையும் அன்பையும் இந்த ஆடியோ பைபிள் வாயிலாக கேட்டு வருகின்றனர். ரட்சிப்பின் அனுபவத்தையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும். இப்படி கண்களை மூடி இப்படிப்பட்ட ஊழியங்களை தாங்க கர்த்தர் உங்களோடு பேசினால் மாதந்தோறும் ஒரு மிஷனரியை நீங்க தாங்கலாம். ஒரு பார்வையற்றோருக்கு ஊன்றுகோல் வழங்க நீங்கள் உதவி செய்யலாம். பார்வையற்றோர் வேதாகமத்தை அறிந்து கொள்ள மாதந்தோறும் ஒரு பைபிளை நீங்க கொடுக்கலாம். அப்படி கர்த்தர் உங்களோடு பேசினால் இதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கண்களை மூடி தொடர்ந்து நடத்துங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே, தொடர்ந்து நடத்துங்க டாடி. ஒரே ஒரு சரணம். தொடர்ந்து
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு போதகர் ஆலயத்திற்குள்ளே வரும்போது அங்கே ஒரு படத்தை பார்த்தார். அந்த படத்திலே இயேசு ஒரு பார்வையில்லாத சகோதரருடைய கண்கள் மேலே கையை வைத்து சுகம் கொடுக்கிற ஒரு படம். அங்கே இருந்த கமிட்டி மெம்பர்ஸ் பாடற் குழுவை அழைத்து சொல்லுகிறார், கேட்கிறார், இந்த படத்தில் எது விசேஷமானது? அந்த படம் அழகாக முன்னாடி என்ட்ரன்ஸ்ல அழகா போட்டிருக்குது. இயேசு நிற்கிறார், ஒரு பார்வையில்லாதவன் ஸ்டிக்கோட நிற்கிறார், அவர் கண்களில் இயேசு கை வைத்திருக்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற பாடற் குழு சொன்னார்கள், ஐயா, அந்த பார்வை இல்லாதவர் நேச்சுரலா அப்படியே ஒரு பிச்சை எடுப்பதை போன்று அழகா வரைஞ்சிருக்கிறாங்க, அதுதான் விசேஷமானது. கமிட்டி மெம்பர் சொன்னாங்க, நோ நோ, இல்ல, இயேசுவை தத்துருவமாய் அவருடைய முகத்தை அழகா இயேசுவை போன்று வரைந்திருக்கிறார்கள். இல்லை, இன்னும் ஏதோ ஒரு ஆச்சரியம் இருக்கு பாருங்கள், அந்த படத்திலே ஒரு ஆச்சரியம் இருக்கிறது பாருங்கள் என்று சொல்லும்போது யாராலையும் சொல்ல முடியல. போதகர் சொன்னாராம், அங்கே தூரத்திலே ஒரு மேல் வஸ்திரம் எரியப்பட்டு பறந்து கொண்டிருக்கிறது, பார்த்தீர்களா? அதுதான் அந்த படத்தின் விசேஷமானது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி, அந்த வேத பகுதியின் விசேஷமான, எல்லா வசனமும் விசேஷமானதுதான், அதில் மிகவும் விசேஷமான ஒரு வசனம் இருக்கிறது. அதை எடுத்தவர்கள் வாசியுங்கள். 50வது வசனம். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவின் இடத்தில் வந்தார். அல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கிறார் என்கிற ஒரு சத்தத்தை கேட்டவுடனே, இயேசு உன்னை அழைக்கிறார் என்கிற ஒரு சத்தம் ஒரு மனிதனுக்கு கேட்டவுடனே, இதுவரை நான் ஒரு பார்வையற்றவன், நான் ஒரு யாசகம் பண்ணுகிறவன், நான் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவன் என்று கொடுக்கப்பட்ட ஒரு ஆடை உடனடியாக தூக்கி எறிந்து இயேசுவின் பக்கம் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை இயேசு அழைத்த உடனே, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று உன்னை அழைத்த உடனே, நீ ரட்சிக்கப்பட்ட உடனே, இந்த இயேசுவின் அன்பை அறிந்தவுடனே, உனக்குள் இருக்கும் மேல் வஸ்திரங்களை, பாவம் என்கிற மேல் வஸ்திரத்தை, பொய் என்கிற மாய்மாலத்தை, அருவருக்கக்கூடிய சில காரியங்களை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத சில காரியங்களை எரிந்து விட்டிருக்கிறீர்களா? தூக்கி எரிந்து விட்டிருக்கிறீர்களா? உங்கள் மேல் இருந்த பாவம் என்கிற அருவருப்பு, அவைகளை நீங்கள் எரிந்து விட்டீர்களா? இங்கே இயேசு நின்று அப்படின்னு போட்டிருக்குது. 49வது வசனத்தினுடைய முதல் வரி, இயேசு நின்று. பழைய ஏற்பாட்டில் சூரியனை ஒருத்தர் நிப்பாட்டுறாரு. அவர் பேர் என்ன தெரியுமா? யோசுவா. சண்டை போறதுக்கு டைம் பத்தல, கொஞ்ச நேரம் சூரியனை நிப்பாட்டுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்றாரு. அது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் நீதியின் சூரியனாகிய இயேசு அப்படி நிப்பாட்டுறாரு. யார் தெரியுமா? இந்த பார்வையில்லாத சகோதரன். அலற சத்தத்திற்கு நிற்பார் நம்ம ஆண்டவர். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தை அவர் கேட்கிற ஆண்டவர். நீங்க கேட்கலாம், அவன் ஃபர்ஸ்டே கூப்பிட்டான்ல, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கூப்பிட்டார்ல, அப்போ இயேசுவுக்கு காது கேட்காமையா இருந்திருக்கும்? 2வது முறை தானே நிக்கிறாரு. ஐயா, அவர் முதலாவது கூப்பிடும் போது அவர் சுத்தி வருது பாருங்க ஒரு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு கேக்குதான்னு விட்டுருக்கிறாரு. அந்த கூட்டம் அதட்டுகிறதா, இல்லை ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறதா?
ஒரு மனிதன் தாகத்தோடு ஆண்டவரை தேடும்போது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவனோடு அன்பாக பேசுகிறதா அந்த கூட்டம்? இல்லை, அவனை அதட்டுகிறதா? ஹை, பேசாத, அமைதியாயிரு. இன்னைக்கு நிறைய பேருடைய சுபாவ அன்பு என்ன ஆகி போச்சுன்னா அதற்ற அன்பு. பெத்த தாய் தகப்பனே இன்னைக்கு நிறைய பேர் அதட்டுறாங்க. எப்படி? உனக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? தாய் தகப்பன, வயசானவங்களை, வியாதியஸ்தர்களை சொல்லவா வேணும்? அப்படி அதட்டக்கூடிய அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது. சுபாவ அன்பை இழந்திருக்கிறோம். சுபாவ அன்பு இரக்கமற்ற சமுதாயம் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. தெரியுங்களா உங்களுக்கு? இரக்கமற்ற சமுதாயம். ஒரு மனிதனை நடு ரோட்ல வெட்டுறான், இரக்கமே இல்லாம செயினை பறிச்சுட்டு போறான். இரக்கமற்ற சமுதாயம் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கு தேசத்துல. இரக்கம் என்னை சந்திக்குமா? 38 வருஷமா ஒருத்தன் பெதஸ்தால கிடக்குறான். பெதஸ்தா என்றாலே இரக்கத்தின் வீடு. 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல இயேசு கிட்ட சொல்றான், ஐயா, குளம் கலக்கும் போது ஒருத்தன் கூட என்னை கொண்டு போய் அந்த குளத்து பக்கத்தை விடல. 38 வயசு, 38 வருஷம் தான். இயேசுக்கு என்ன வயசு? 33.5 வயசுல ஊழியம் செய்யறாரு. இவன் 38 வருஷமா கிடக்குறான். அப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. இயேசு பிறக்கிறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடியே யாரு கிடக்குறா? அந்த வியாதியஸ்தன் கிடக்குறான் 38 வருஷமா. இரக்கம் என்னை சந்திக்குமா? இரக்கம் என் சூழ்நிலையை மாற்றுமா? இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத 23 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. பிரதர், சிஸ்டர், இந்த சிறியவரில் எதை செய்தீரோ அதை எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. 38 வருஷமா கிடக்குறான். இயேசு என்ன சந்திக்க வருவாரா? இரக்கம் என் கூட பேசுமா? நாங்க ஒரு பாடலை ஒண்ணு எழுதினோம். 38 வருஷமா வியாதியில் கிடந்த என் மேல் இரக்கம் காட்ட ஒருவர் இல்லையே. 38 வருடமாய் வியாதியில் கிடந்த என் மேல் இரக்கம் காட்ட ஒருவர் இல்லையே. 38 வருடமாய் வியாதியில் கிடந்த என் மேல் இரக்கம் காட்ட ஒருவர் இல்லையே. இயேசு தேடி வந்தார், என் படுக்கையை மாற்றி விட்டார். இயேசு தேடி வந்தார், என் படுக்கையை மாற்றி விட்டார். எந்தன் படுக்கையை மாற்றி விட்டார். பாக்கியவான் அவன், பாக்கியவான், பாக்கியவதி அவள், பாக்கியவதி. பாக்கியவான் அவன், பாக்கியவான், பாக்கியவதி அவள், பாக்கியவதி. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. ஐயா, நீ ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். உன் பணத்தை வாரி வழங்க வேணாம். அவங்க எதிர்பார்க்கிறது உங்க இடத்துல ஒரு அன்பான வார்த்தை. வயசானவங்களுக்கு நீங்க பெரிய அளவுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டாம். அவங்கள்ட்ட அன்பு ஆதரவா பேசுங்களேன். சிலருடைய சூழ்நிலை வார்த்தைகள் மாத்திரும். இன்னைக்கு எபேசியர் படிச்ச பாருங்க, நம்முடைய வார்த்தையெல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இந்த போன் என்னைக்கு வந்துச்சோ நம்ம வார்த்தையில நிறைய பொய் வந்துருச்சு. உடுமலைப்பேட்டையில் இருக்கிறாலும் கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு சொல்லுவாரு. கெட்ட வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு. ஆமா, இன்னைக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க தம்பி. மனிதர்கள் அடிக்கடி பேசுற ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. அது என்ன வார்த்தை தெரியுமா? அலோ. என்ன வார்த்தை? அலோன்னு ஒரு வார்த்தை. இன்னைக்கு நிறைய சொல்றாங்க. நானும்
இந்த உட்காந்துருக்க தம்பி பிரசாந்த் கேட்டேன், அலோனா என்னப்பா? உடனே அவர் சொல்றாரு, இந்த போனை கண்டுபிடிச்சாரு பாருங்க, அவருடைய மனைவி பேரு அலோவான். அப்ப எடுத்த உடனே, ஏன் தம்பி நம்ம இன்னொருத்தர் மனைவி பேரை ஏன் சொல்லணும், பேசாம நம்ம மனைவி பேரை சொல்லிடலாமா? பக்கத்துல கையை பிடிங்களே, இனிமே போன் வந்தா கையை பிடிங்க, போன் இனிமே வந்தா இன்னொருத்தருடைய மனைவி பேரை சொல்லக்கூடாது. யார சொல்லுங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து, உங்களுக்கு போன் வந்துச்சுன்னா கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு போன் வந்துச்சுன்னா. ஆமா, சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போது என் வாயில இருக்கும். நீங்க ஆண்டவரை துதிச்சு பாருங்க. வயதான மக்களுக்கு உங்க ஆறுதலா சில வார்த்தை சொல்லி பாருங்க, அவங்களுக்கு அது போதும், அவங்கள உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாவியான ஸ்திரியை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அந்த அம்மா பாவம் பண்ணிருச்சான், கல்லால எறிறாங்க, கல்லை வச்சு எரிஞ்ச அந்த அம்மாவை சாகடிக்கணும்னு பயங்கர கூட்டம் சர்ச்சுக்குள்ள வந்திருக்குது. மன்னிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லைங்க. என்னமோ நம்மளாம் நீதிமான்க மாதிரி அந்த பிரதர் என்ன பாக்குறாரு. நம்மளாம் நீதிமானா? நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, இந்த ஆண்டு எத்தனை மாசம் ஆச்சு உருவாகி? 2 மாசம். நான் பொய்யே சொல்லலைன்னு சொல்றவங்க யாரா கை தூங்க பார்க்கலாம். நான் ஒரு பை கூட இந்த வருஷம் நான் சொல்லவே இல்லை. பாஸ்டர் இருக்காரா? அவர் இல்லை. ஓகே. பைபிள்ல வெளிப்படுத்தின விசேஷம் 22ல 15வது வசனத்துல பாருங்க. நாங்க சூனியம் செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்க உடுமலைப்பேட்டை சிஎஸ்சி சர்ச் மெம்பரு. விபச்சாரம் செய்யவே மாட்டோம், கொலை செய்ய மாட்டோம், அதெல்லாம் செய்யவே மாட்டோம். ஆனா எதை விரும்பி? பொய்ய. இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு நான் பொய்யே சொல்லலைன்னு சொல்றவங்க யாரை கை தூக்குங்க. அதுவே பெரிய பொய்யா இருப்பதுப்பா. நம்ம எல்லாரும் பாவிகள். நம்முடைய வார்த்தையில ஒரு வல்லம் இருக்குது. உலகத்துல முதல்ல ஆண்டவர் இந்த வார்த்தையினாலதான் இந்த உலகத்தையே படைச்சார். பூமி உண்டாவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, அவரே வார்த்தை தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் பாருங்களேன். சிலரை உயிர்ப்பிக்கணும். அங்க உட்கார்ந்து கேட்கிறாரு, உங்கள யாராவது பரிசுத்தவான்கள் இருக்கீங்களா? பாவம் செய்யாத ஆள் இருக்கீங்களா? ஒவ்வொருத்தனா கிளம்புறான். மன்னிக்கிறதுக்கு அந்த சர்ச்சுக்குள்ள யாருமே இல்லைங்க. நம்ம யாரை பார்த்தாலும் குற்ற நோக்கத்தோட பார்க்கிறோம். நம்ம என்னமோ நீதிபதி மாதிரி. அவர் சொல்றாரு, எனக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறோம். எல்லாரும் பாவிங்க, பேசிட்டு இருக்க நான் கூட பாவி. ஆனா மன்னிக்கிற ஒருத்தர் மாத்திரம் அங்க இருக்கிறார். ஒருத்தர் கூட மன்னிக்கல, அங்க மன்னிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள், கல்லால் எறிந்து துரத்தப்பட்டவள். கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டவள், கல்லால் எறிந்து துரத்தப்பட்டவள். இயேசுவின் காலடி வந்தால் குறை சொல்ல ஒருவர் இல்லை. ஓ, இயேசுவின் காலடி வந்தால் குறை சொல்ல ஒருவர் இல்லை. அவன் மேல் குறை சொல்ல ஒருவர் இல்லை. ஓ, பாக்கியவான் அவன், பாக்கியவான், பாக்கியவதி அவள், பாக்கியவதி. பாக்கியவான் அவன், பாக்கியவான், பாக்கியவதி அவள், பாக்கியவதி. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த மேல இருக்க மேல் கூரை
அப்படியே பிரிஞ்சு ஒரு கட்டில் இறங்குச்சுன்னா இங்க எல்லாரும் உட்காந்துருப்பீங்க. இந்த சேர்ல இருக்க அண்ணெல்லாம் ஓடிப்போய் அங்கே போய் பாரு, என்னடா திடீர்னு கட்டில் இறங்குது. இந்த அக்காலாம் கடைசி பெஞ்சில் உட்காந்துருவாங்க. ஒரு கட்டில் அப்படி இறங்குது, போகிறதுக்கு உள்ள போறதுக்கு பாதை இல்லை. அந்த பகுதியை நீங்க வீட்டில் போய் கண்டிப்பா படிச்சு பாருங்க, மார்க்ல 2ல இருக்கு. அந்த கட்டில் அப்படியே இறங்குது. ஒரு 4 பேருடைய விசுவாசங்க. அவன் பயங்கரமான பாவி. இந்த 4 பேருடைய விசுவாசம் அவன் பாவத்தை மன்னிக்குதுங்க. இந்த 4 பேர் ஒரு வேலை அந்த கூரையை பிரிக்கிறதுக்கு யோசிச்சிருக்கணும். வீட்டுக்காரன் சும்மா விடுவானா? மீட்டிங் முடிஞ்ச உடனே வீட்டை பிரிச்சா எவ்வளவு செலவாகும்? அந்த பணத்தை யார் கட்டணும்? இந்த 4 பேர் தான் கட்டணும். பாருங்க, மேற்கூரை வழியா ஒருத்தன் உள்ள வரான், மேற்கூரை வழியா. ஆனா அவன் சுகமான உடனே மேற்கூரை வழியாவா வெளியில போயிருப்பான்? யோசிச்சு பாருங்க. வாசல் வழியா போனா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க, மேற்கூரை வழியா வந்தவன், மேற்கூரை வழியாய் வந்தவன். பார்த்து சொல்லுங்க போதும். மேற்கூரையா வந்தவன், மேற்கூரை வழியாய் வந்தவன் இப்ப வாசல் வழியா போறான். இப்ப வாசல் வழியா போறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது பண்ணா போதுங்க. இத பண்ணா போதும். காசு பணத்தை கொடுக்கணும் அவசியம் இல்ல. சமுதாயத்தை நம்ம மாத்திரலாம். சமுதாயத்தை நம்ம மாத்திரலாம். ஒரு 4 பேருடைய விசுவாசம் ஒரு மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கணும். நீங்களும் நானும் எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? எத்தனை பேருடைய பாவங்களை நம்ம மன்னிச்சிருக்க முடியும்? எத்தனை பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்க முடியும்? இந்த உடுமேலப்பேட்டை இந்த பகுதி எத்தனை காரியங்களை அசைக்க முடிந்திருக்கும். ஹல்லேலூயா. மேற்கூரை வழியாய் இறக்கி விடப்பட்டேன், தேவனை சந்தித்தேன் ஒரே வழியாய். மேற்கூரை வழியாய் இறக்கி விடப்பட்டேன், தேவனை சந்தித்தேன் ஒரே வழியாய். இயேசு ரட்சித்து விட்டார், வாசல் வழியாய் நடக்க செய்தார். இயேசு ரட்சித்து விட்டார், வீட்டின் வாசல் வழியாய் நடக்க செய்தார். என்னை வாசல் வழியாய் நடக்க செய்தார். பாக்கியவான் அவன், பாக்கியவான் பாக்கியவதி அவள், பாக்கியவதி. பாக்கியவான் அவன், பாக்கியவான் பாக்கியவதி அவள், பாக்கியவதி. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. ரூத் என்கிற புத்தகம் 4 அதிகாரம் இருக்கு, 85 வசனம் இருக்கு. அதுல அந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போது 3 பேருடைய மரணம் சொல்லப்படுகிறது. அந்த புத்தகம் முடியும் போது 3 வம்சம் பிறக்கிறது. ஒருவேளை உங்க வாழ்க்கை கசப்பா தொடங்கி இருக்கலாம், உங்க வாழ்க்கை போராட்டம் நிறைந்து தொடங்கி இருக்கலாம். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவோ சம்பூர்ணம். அந்த ரூத் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான், போவாஸ். அவன் அதட்டுகிறவனாய் அல்ல, மக்களை பார்த்து சொல்றான், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அரிகளை சிலவற்றை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள். அல்லேலூயா. இயேசு சுவாமி அதட்டுகிறவர்களை பார்த்து இன்னைக்கு சொல்றார். ஒருவேளை உங்க வீட்டுல உங்க அப்பா அம்மாவை நீங்க அதட்டுறாளா, வயசானால அதட்டுறாளா, ஏழைகளை அதட்டுறாளா, உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை அதட்டுறாளா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் காற்றையும் கடலையும் தான் அதட்டுவாரு, சீருகிற பிசாசின் காரியங்களை தான் அதட்டுவாரு. அவர் மனுஷனை அதற்றவர் அல்ல. இந்த போவாஸ் பாருங்க, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறான். கர்த்தரை தேடி வருகிற ஜனங்களை, பெத்லகேமை தேடி வந்த அந்த ரூத்த சிலரை பார்த்து சொல்றான், சிந்த விடுங்க, சிந்த விடுங்க, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு
கொடுக்கப்படும். டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். சின்ன சின்ன காரியங்களை சிலருக்கு கொடுங்களேன், கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்ல நிலைமையில இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு இடத்துல உங்களை கர்த்தர் வச்சிருக்க காரணம் உண்டு, காரணம் உண்டு. அவளை அதட்டாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இயேசுவோடு வந்த சீஷர்கள் அங்கே அந்த பார்வையில்லாத சகோதரனை அதட்டினார்கள். யார் அதட்டினாங்களோ அவங்களையே அழைத்து வா என்று அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை சிலர் உங்களுக்கு நெருக்கமா இருக்கலாம், சிலர் உங்களை அதட்டலாம், அடக்கலாம், முயற்சிக்கலாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. யாரு உங்களை அதட்டுறாங்களோ அடிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் உங்களை அழைக்கிறவரா மாத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய பிதா இரக்கம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாய் இருப்போம். தலை வணங்கி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நான் ஒரு போவாசா மாற, நான் ஒரு போர்வை போர்த்துகிறவனாய் மாற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேசத்துல 23 கோடி பேர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாம வழி இல்லாம இருக்கிறாங்களே. சிலருடைய சூழ்நிலைகள் சின்ன பின்னமா மாறி இருக்குது. சிஸ்டர், உன் சூழ்நிலை எப்ப மாறுன்னு சொல்ல முடியாது. பிரதர், உன்னுடைய கண்ணு உனக்கு எவ்வளவு நாள் இருக்கணும், அந்த பவர் இருக்கணும் சொல்ல முடியாது. மரணம் எப்ப உன்னை தேடி வரும் சொல்ல முடியாது. உயிரோடு இருக்கும் போதே சில நல்ல காரியத்தை செஞ்சுட்டு போயிருங்க. ஒரு குட்டி பாப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. அவ இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க தாய் தகப்பனை கூப்பிட்டு வந்து சத்தியம் கேட்கிறா. அம்மா, அப்பா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இறக்க போறேன், டாக்டர் சொல்லிட்டாங்க, நான் மரிக்க போறேன். நீங்க இனிமே சண்டை போடாதீங்க. எனக்கு முதல் சத்தியம், தாய் தகப்பன் 2 பேரும் சண்டை போடாதீங்க. 2வது சத்தியம், நான் மரித்து விட்டால் நம்ம தெருவுல ஏன் வயசுல ஒரு பாப்பா இருக்கா, அவளுக்கு கண்ணு தெரியாது, அவளுக்கு பார்வை இல்லை, ஏன் கண்ணை கொண்டு போய் அந்த பாப்பாவுக்கு கொடுத்துருங்க, சத்தியம் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல மரிக்க போறேன், என் கண்ணை எடுத்து அந்த பாப்பாவுக்கு கொடுத்துருங்க. உயிரோடு இருக்கும்போது சில நல்ல காரியங்களை செஞ்சிருங்க பிரதர். இந்த உலகத்துல நம்ம பரலோகத்துக்கு ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஒண்ணு மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும், நம்ம ஆதாயம் என்ற ஆத்துமாக்களை தான் கொண்டு போக முடியும். எத்தனை ஆத்துமாக்களை நம்ம கொண்டு போறோம், அங்கதான் அதை தான் பார்க்க முடியும். நம்ம சம்பாதிக்கிற பொருளோ பணங்களோ நம்ம அங்க கொண்டு போகவே முடியாது. மரணம் நீ மறக்கலாம் சகோதரியே, மரணத்தை நீ மறக்கலாம், ஆனால் மரணம் நம்மை மறப்பதே இல்லை. எப்ப மரணம் வரும் சொல்ல முடியாது. நல்லது செய்யுங்க, ஆண்டவருக்காக வாழுங்க, சுவிசேஷம் அறிவிங்க, ஏழை ஜனங்களோட அன்பா பேசுங்க, ஆதரவா பேசுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உயிருள்ள தெய்வம் நீங்க தானே, உங்க நாமம் இயேசுவே. உயிருள்ள தெய்வம் நீங்க தானே, உங்க நாமம் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துபவத்து பிறந்தார். புதிய பிலாவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தருளினார். பரமண்டத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரிழந்தோரையும் மரித்தோரையும் நியாயந்து இருக்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீரம் மீட்டெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் இப்பொழுது அறிவிக்கப்படும். வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிறு துதி ஆராதனை அறிவிப்புகள். இன்றைய துதி ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை மக்கள் அனைவரையும்
நமது ஆலயத்திற்கு இன்று முதல் முறையாக வந்திருக்கும் அன்பர்களையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நேற்று மாலை 6:30 மணிக்கு நடந்த கன்வென்ஷன் கூட்டத்திலும் இன்றைய ஆராதனையில் துதி ஆராதனை நடத்தி தேவ செய்தி நம்முடன் பகிர்ந்து கொண்ட பார்வையற்றவர்களுக்கான அருட்பணி இயக்கத்தின் இயக்குனர் திரு எஸ் மனோபாலன் அவர்களுக்கும், ஈரோட்டில் மிஷனரியாக பணிபுரியும் திரு ஜெயதேவன் அவர்களுக்கும், சிறப்பு பாடல் பாடிய திரு ஜெயதேவனின் மனைவி கங்கா ஜெயதேவன் அவர்களுக்கும், வேலூரில் மிஷனரியாக பணியாற்றும் திரு பிரசாந்த் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆராதனை முடிந்த பின்பு 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நமது உடுமலை மறைமாவட்டம் சார்பில் அனைத்து இளையோர் திருச்சபை குழந்தைகள், ஆசிரியர்கள், பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் மற்றும் இளையோர் திருச்சபை இயக்குநர்கள் கலந்து கொள்ளும் சிறுவர் திரள் அணி என்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இளையோர் திருச்சபை பிள்ளைகள் ஆசிரியர்களுக்கான கூடுகை நடைபெறும். கலந்து கொள்ளும் பிள்ளைகளுக்கு மதிய உணவு வழங்கப்படும். இந்த சிறுவர் திரளணி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக நம்முடைய வந்திருக்கும் திருமண்டல சிறுவர் ஊழியத்தின் இயக்குனர் திரு அருண் பிரேம்குமார் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். மேலும் அவர்களுடைய குழுவில் உள்ள சிறுவர் இயக்கத்தில் பணிபுரிகின்ற உடுமலை மறைமாவட்டத்தில் பணிபுரிகிற திரு சாம்பராஜ் எலைட் நோபல், தாராபுரம் மறைமாவட்டத்தில் பணிபுரிகிற மிஸ் ஷெரின் ஷாம்லி, கரூர் மறைமாவட்டத்தில் பணிபுரிகிற பிரீத்தி ஏஞ்சலின், திருச்சி மறைமாவட்டத்தில் பணிபுரியும் பெரில் மேத்யூ, தஞ்சாவூர் மறைமாவட்டத்தில் பணிபுரியும் ஸ்வர்ண பிரசாத், தரங்கை நாகை மறைமாவட்டத்தில் பணிபுரியும் திரு லார்ஷன், ரிதம்பேட் வாசித்த திரு ரோஷன் மற்றும் சிறுவர் இயக்கத்தை சேர்ந்த ஹார்லி பிரியதர்ஷன் ஆகிய அனைவருக்கும் திருச்சபையின் சார்பில் அன்போடு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இளையோர் திரளணி நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் ஆண்கள் ஐக்கிய சங்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் ஐக்கிய சங்க கூடுகைகள் நடைபெறாது. திருப்படத்தல் வகுப்பில் பங்குகிறவர்கள் சிறிது நேரம் அமர்ந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க உபவாச ஜபக்கூடுகை நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு அதிகாலை ஜபம் நடைபெறும். தினமும் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை ஆலயத்தில் தபரால் தொடர் ஜபம் நடைபெறுகிறது. மேற்கண்ட ஆலய ஆராதனைகள் மற்றும் ஜப கூடுகைகளில் திருச்சபை மக்கள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் 10ஆம் வகுப்பு, +1 மற்றும் +2 மற்றும் அனைத்து வகுப்பு தேர்வுகள் எழுதவிருக்கிற மாணவர்களுக்கான சிறப்பு ஜபம் ஏறெடுக்கப்படும். எனவே எல்லா மாணவர்களும் இந்த சிறப்பு ஜபத்தின் போது முன்பாக வந்து ஜபத்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய ஆலய ஆராதனை முடிவில் பார்வையற்றவர்களுக்கான அருட்பணி இயக்கத்தின் சார்பாக திறந்த வேதாகம காணிக்கை சேகரிக்கப்படும். சபையார் தங்களது உதாரத்துவமான காணிக்கையை படைத்து இந்த அருட்பணியை தாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரங்கள்: பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை காணிக்கை ரூபாய் 8163, தோத்திர காணிக்கை ரூபாய் 2400, ஆலய அபிவிருத்தி காணிக்கை ரூபாய் 2230, இளையோர் திருச்சபை காணிக்கை ரூபாய் 790. பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சாம்பர் புதன்கிழமை ஆராதனை காணிக்கை ரூபாய் 4175. பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வெள்ளி மாலை முன்னிரவு ஜபம் காணிக்கை ரூபாய் 1545. பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி சனி மாலை லெந்துகால கன்வென்ஷன் முதல் நாள் காணிக்கை ரூபாய் 1750.
கடந்த வாரம் கர்த்தரின் திருப்பணிக்கென்று நாம் படைத்த மொத்த காணிக்கை ரூபாய் 21,053. இவ்வாரத்திற்கான தேவனுடைய கட்டளை வேத வசனம், இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வாரத்திற்கான வாக்குத்தத்த வேத வசனம், நீ திடன்கொள், தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இப்போதும் நம்முடைய வந்திருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்துகின்ற நேரம். நம்முடைய ஆயர் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். முதலாவதாக பார்வையற்றோர் அர்ப்பணி இயக்கத்தின் இயக்குனர் திரு எஸ் மனோபலன் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். ஈரோடு மிஷனரி திரு ஜெயதேவன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே ஆயர் அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். அவர்களுடைய மனைவி சிறப்பு பாடல் பாடிய திருமதி கங்கா ஜெயதேவன் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் வெள்ளூர் மிஷனரியாக பணிபுரிகிற திரு பிரசாந்த் அவர்களுக்கு ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். இன்றைய நாளிலும் சிறுவர் திரளணி நிகழ்ச்சியை நடத்துவதற்காக நம்முடைய வந்திருக்கிற திருமண்டல சிறுவர் பணியினுடைய இயக்குனர் திரு அருண் பிரேம்குமார் ஐயா அவர்கள் கௌரவப்படுத்துவார்கள். இந்த சிறியவர்கள் யாரோ நம் கண் முன்னிருப்பாரோ, இந்த சிறியவர்கள் யாரோ நம் கண் முன்னிருப்பாரோ, கண்கள் இழந்தும் கால்கள் இழந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர், கண்கள் இழந்தும் கால்கள் இழந்தும் சிந்தை இழந்தும் பலர் வாழ்கின்றனர், மன்னவனேசு அங்கிருப்பதை அறியாமல் இருப்பதென்ன, அறியாமல் இருப்பதென்ன, இந்த சிறியவர்கள் யாரோ நம் கண் முன்னிருப்பாரோ. ஒரு அழகான பாடல். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிந்த அன்பிற்குரிய ரெவரண்ட் டாக்டர் மோகன்ராஜ் பீட்டர் ஐயா அவர்கள் இந்த பாடலை எழுதினார்கள். இறையியல் ஆசிரியராக, பார்வையற்ற ஒரு ஆசிரியராக எங்களுக்கு நிறைய பாடங்களை சொல்லிக் கொடுத்த இந்த ஆசிரியரை நினைத்து பார்க்கின்றேன். இன்றைக்கு நம் கண்முன் இருக்கின்ற கண் ஒளி பெற்றிருக்கிறவர்கள், கண் ஒளி இல்லாமல் அக ஒளியை பெற்று இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய சகோதரர்களும் சகோதரியும் இந்த நாளிலே நம்மத்திலே வந்திருக்கிறார்கள். இவர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்துகின்ற அன்பிற்குரிய இயக்குனர் திரு மனோபாலன் ஐயா அவர்களையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். ஒரு அழகான ஆசீர்வாதமான ஆராதனையை, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்கள்.
அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உடைய ஊழியத்துக்காக நீங்கள் தாங்குங்கள், ஜெபியுங்கள். இப்படிப்பட்ட பார்வையற்றவர்கள், கை கால்களை இழந்தவர்கள், சிந்தை இழந்தவர்கள் நம்ம மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இன்றைக்கு இந்த ஊழியத்துக்காக நம்மை அர்ப்பணித்து தாங்குவதற்காக நம்மை ஆயத்தம் செய்வோம். இது தவக்காலத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தை செய்கின்ற அனைவருக்கும் ஆசீர்வாதமும் கிருபை வரங்களும் உண்டு. இன்றைக்கு நம்மத்திலே வந்திருக்கிற இந்த குழுவினருக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நாளில் நம்மத்திலே நம்முடைய திருமண்டலத்தினுடைய சிறுவர் பணித்துறையினுடைய இயக்குனர் அருட்பணி அருண் பிரேம்குமார் ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி. தொடர்ந்து அவர்களை நம்முடைய திருச்சபையின் செயலர் பொருளர் உங்கள் அனைவரின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல சிறுவர் பணித்துறை மற்றும் இளைஞர் இயக்கத்தினுடைய பணியாளர்களாக எல்லா மறை மாவட்டங்கள் 8 மறை மாவட்டங்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்முடைய திருச்சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன், உங்களுக்கு தூத்திரம் சொல்லுகின்றேன். இந்த ஆராதனை முடிந்த பின்பு நடைபெறுகின்ற சிறுவர் திரள் பேரணியிலே குழந்தைகள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அந்த நிகழ்வுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றும் வருகின்ற வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிறவர்களுடைய பெயர்களை வாசிக்கின்றேன். 23ஆம் தேதி டாக்டர் ஜோஷ்வா கோயில்ராஜ், 24ஆம் தேதி திரு பாக்கியமணி, திரு அஜிஸ் சாம்வேல் ஜபராஜ், திரு ஞானமுத்து, 26ஆம் தேதி திரு எம் ஜோஷுவா, 28ஆம் தேதி திரு டேனி சுஜாய், மிஸ் ஆக்னஸ் ரியானா, திரு வர்கீஸ். திருமண நாளை அனுசரிக்கிறவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். 22ஆம் தேதி திரு யோவேல் ராஜா, திருமதி சுபா தம்பதியர், 23ஆம் தேதி திரு சாம்வேல் எபினேசர், திருமதி பெனினால் தேவநேசம் தம்பதியர், 28ஆம் தேதி திரு பெலின் லிவிங்ஸ்டன், திருமதி ஷீலா தம்பதியர். பிறந்த நாளையும் திருமண நாளையும் அனுசரிக்கிறவர்களுக்காக இப்பொழுது சிறப்பு ஜெபம் ஏறெடுக்கப்படும். தூத்திர பாடல் பாடுகின்ற பொழுது ஜெபத்துக்கு முன்பாக வரும்படி அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். எண்ணிலடங்கா நன்மையினால் எங்களை நிரப்புகின்ற அன்பு கடவுளே, எங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் யாவும் நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆண்டவரே, இந்த அற்புதமான வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற எங்களுடைய அன்பு குடும்பத்தின் மக்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் வழி நடத்துதலும் இந்த ஆண்டு முழுவதும் எங்களுடைய பிறந்த நாளிலும் திருமண நாளிலும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தி வழிநடத்தி உங்களுடைய குடும்பங்களின் வாழ்விலும் அவருடைய எதிர்பார்ப்புகளிலும் தேவைகளிலும் அடையாளப்படுத்தி வருகின்ற தயவுக்காய் நன்றி சுவாமி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன்.
அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்கின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கைகளின் பிரயாசங்களிலே தொடர்ந்து இவர்களை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும், பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற குடும்பங்களுக்காக எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே உடைய உடனிருத்தலையும் ஆசீர்வாதத்திலையும் தந்து பலப்படுத்த வேண்டுமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே தாழ்மையோடு வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் கூட்டுறவும் உங்கள் யாவரோடும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகின்ற உங்களுடைய வாழ்வோடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளோடும் தேவைகளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நாம் அனைவரும் இணைந்து கிறிஸ்து சபை கீர்த்தனைகளில் 217வது பாடல் அன்பை பிரதானம் என்ற பாடலையும், கீர்த்தனை 219 நித்த முயல் மனமே என்ற பாடலையும் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு படைப்போம். பரமன
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல அப்படியே செய்யப்படுவதாக. குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிருந்து ரட்சி ராஜ்யம் வல்லமை மகிமையும் நினைக்க முடியவில்லை. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜன்னத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு முன் வரும் 6ஆம் ஞாயிறு, லெந்து என்னும் நாட்களின் 1ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். எல்லாம் வல்ல கடவுளை, பாவிகளின் அடங்காத எண்ணங்களையும் தீய ஆவல்களையும் அடக்கி ஆள நீர் ஒருவரே வல்லவர். உமது மக்கள் நீர் கட்டளையிடுபவற்றில் அன்பு கூறவும், நீர் வாக்களிப்பவற்றை விரும்பவும் அருள் புரியும். இவ்வுலகில் உள்ள பற்பல மாறுதல்களின் நடுவில் எங்கள் உள்ளம் மெய் மகிழ்ச்சியின் உறைவிடமாக உம்மில் உறுதியாக நிலைத்திருக்க துணை செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பணிவாய் வேண்டுகிறோம். ஆமென். சமாதானத்துக்காக ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளை, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற மதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்கள் நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தெய்வ கிருபைக்காக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய மக்களாக வாழ நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். உம்மை தொடுகின்றவர்கள் சுகம் பெறுகின்றார்கள். நீர் உம்மால் தொடப்படுகின்றவர்கள் சுகப்படுகின்றார்கள். நாங்கள் எல்லாரும் உம்முடைய வேதத்தை அறிந்து அதன் வெளிச்சத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். உம்முடைய சத்திய வசனங்களின் வழியாக நீர் எங்களோடு பேசி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகிற நம்முடைய தயவுக்காக நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாளில் திருச்சபையாக, திருக்குடும்பமாக, பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் இணைந்து வந்து உம்மை ஆராதிக்கிறதற்கான வாய்ப்பை கொடுத்தேன். இந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்க நீர் வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி. மிஷன் ஃபார் த பிளைண்ட் என்ற ஊழியத்தின் மூலமாக ஊழியக்காரர்களை நீர் அழைத்து வந்து அவர்களுடைய பணிகளை குறித்தும் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளவும், உம்முடைய சத்திய வசனத்தை கேட்கவும் நீர் எங்களை ஆயத்தப்படுத்தினேன். அவருடைய திருப்பணிகளிலே, அவருடைய பயணங்களிலே நீர் உடனிருந்து எப்பொழுதும் சந்தோஷமாய் வழி நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கின்றோம். தங்களுக்குள் இருக்கின்ற குறைவை வெளிப்படுத்தாமல் நீர் அவர்களுக்கு தந்திருக்கிற ஆற்றலினாலே மகிமை அடைய அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற வாய்ப்பை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் அனைவரையும் நீர் பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக மாற்றினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்களும் அவர்களோடு இணைந்து எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு, உம்முடைய சுவிசேஷத்துக்கு அர்ப்பணிக்க பலன்தார். எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். குடும்பங்களிலே இருக்கிற குறைவுகளை நீ மாற்றி அருளும். சமாதான குலைச்சல்கள், குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் என்கின்ற உறவிலை விரிசல்கள், இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற எங்களுடைய குடும்பம் பாதிக்காதபடி பாதுகாக்கப்பட நீ வழிகாட்டும். குழந்தை பேர் இல்லை, இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று வருத்தம், இதனால் ஏற்படுகின்ற சந்தேகங்கள், கவலைகள், கண்ணீரை மாற்றும். திருமணம் நடக்கவில்லையே என்று கலங்கு நிற்கின்ற அன்பிற்குரிய சகோதரிகளையும் சகோதரர்களையும் நீர் அறிந்து அவர்களுக்கு உதவி செய்யும். தங்களுடைய வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய மனதின் விருப்பங்கள் கேட்கப்படட்டும். இந்த நாளில் பலவீனத்தோடும் இயலாமையிலோடும் கண்ணீரோடும் கவலையோடும் பாரத்தோடும் வந்திருக்கிற மக்கள் விடுதலை பெற்று செல்ல உதவித்தார்.
ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பையும் உறவையும் உம்முடைய இரக்கத்தை நீர் பொழிந்து மகிழ்ச்சியாய் அனைவரையும் வாழ்ந்து ஜீவிக்க நீங்கள் கருள்தார். எங்களுடைய திருமண்டலத்துக்காக, திருச்சபைகளுக்காக, திருமண்டலத்தின் பேராயர், ஆயர்கள், மிஷனரிகள், உபதேசியர்கள், பெண் ஊழியர்கள், எங்களுடைய திருமண்டலத்தினுடைய சிறுவர் பணித்துறை அனைத்திலும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸை நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய தயவினால் நிரப்பும். இதனாலே நடைபெற இருக்கின்ற சிறுவர் திரள் பேரணிக்காக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தைகளை அழைத்து வருகின்ற பல்வேறு திருச்சபையினுடைய ஆயர்கள், அன்பர்கள், சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வாதமாய் அழைத்து வாரும். இந்த நாளில் நடைபெறுகிற நிகழ்வு அனைத்திலும் உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அதே போல எங்களுடைய தேசத்துக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல மக்களுக்கு ஏற்ற ஆட்சியை, மக்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஆட்சியை அவர்கள் செய்ய உதவித்தார். இந்த உலகத்துக்குள் புறப்படுகின்றோம். பிரியாத நேசர் எங்களோடு வாரும். எங்களை ஆற்றும், தேற்றும், அரவணையும், அன்பு கூறும். உம்முடைய இரக்கத்தினால் எங்களை நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து பொதுவான தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவ தயாபர பிதாவை, அபாத்தரான நமது அடியாராக எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளி செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக் கொண்ட விலை மீது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயம் உள்ளவர்களாய் இருக்கவும், எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும், எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும், தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென். இத்தருணத்தில் உம்மை ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள கடவுளை, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி உம்முடைய இமையிலையும் உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையில நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும், ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா நாட்களில் நிலைத்திருப்பதாக. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு பாமாலைகளில் 88வது பாடல், இந்த அருள் காலத்தில் கத்தறிவும் பாதத்தில் பணிவும் முழந்தாளில் என்ற பாடலை முழங்காலில் நின்றவாறு நாம் பாடுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வருவோம். திடப்படுத்தல் வகுப்பிலே பங்கு பெறுகிறவர்கள் நீங்கள் தங்கி செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்மத்திலே மிஷன் ஃபார் த பிளைண்ட் ஊழியக்காரர்கள் ஆலயத்தின் முகப்பிலே சைடில் வலது இடதுபுற நுழைவாயிலை நிற்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை செய்ய உங்களை அன்போடு கேட்கிறேன்.